டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போவெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறவங்களோட சராசரி வயசு எத்தனை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வயசாக இருந்ததாக வச்சுக்கலாம். இப்போ கண்ணாடி போட்டுக்கிறவங்களோட வயசு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதற்கான காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். பரம்பரையாக வர்றது ஒரு சின்ன காரணமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதனால தெரியுமா? ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ்னால் வரக்கூடிய டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் தான். இப்போ சூழல் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ நேச்சுரலாக இந்த மார்க்கெட் சைஸும் அதிகம் ஆகதானே செய்யும். தற்சமயம் இந்த ஐவேர் இண்டஸ்ட்ரியோட CAGR காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 9% இருக்குது. பிரதீக் தொடங்கினப்ப இந்த ஐவேர் இண்டஸ்ட்ரி 2000 கோடி இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அவர் வளரத் தொடங்கினப்ப 6000 கோடியாக இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட 20,000 கோடியில் இருக்குது. இதுக்கு கண் பிரச்சனைகள் மட்டும் காரணம் இல்லை, அதிகமாக ஆகிட்டு வர ஜனத்தொகையும் ஒரு காரணம்தான். மார்க்கெட் இருக்குது, ஆனால் ஏற்கனவே அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற செக்டரில் எக்கச்சக்கமாக போட்டி வேறு. போதாக்குறைக்கு ஆன்லைன் ரீட்டெயில், எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் வாங்கணுங்கிற பழக்கம் மக்கள்கிட்ட வர தொடங்கின காலகட்டத்தில் 2010-2011 வச்சுப்போம். ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் மட்டும் எந்த நம்பிக்கையில் தங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸோட எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போனாங்க? நம்பிக்கை. கஸ்டமர்ஸோட பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்கள க்ளோஸாக அப்சர்வ் செஞ்சுக்கிட்டே இருந்ததால் வந்த நம்பிக்கை. கண்ணாடி வாங்க போகிறவங்க போட்டு பார்த்து நிறைய விதங்களை ட்ரை பண்ணி அப்புறம்தான் வாங்குவாங்க. இதை ஆன்லைன் ரீட்டெயிலில் கண்ணாடி விற்கிறவங்களால செய்ய முடியாது, நாம் தான் செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கையெல்லாம் சரி, கண்ணாடி வாங்குறவங்கள ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸுக்குள்ளே எப்படி வர வைக்கிறது? கஸ்டமர்ஸுக்கு இந்த பிராண்ட் டாப் ஆஃப் த மைண்டில் இருக்க வேண்டாமா? இதுக்கு என்ன செய்யணும்? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வலிமையான ஒன்றா இருக்கணும் இல்லையா? ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸோட பிஸ்னஸ் மாடலும் சரி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்கள மற்ற காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுற ஒன்றா தான் இருந்தது. மக்கள் மனசில் பிராண்ட் இடம் பிடிக்கணும்னா அட்வர்டைஸிங் அவசியம்தான், இது நமக்கு தெரியும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட கவனத்தை ஈர்க்க பிஸியான இடங்களில் ஒரு பெரிய ஹோர்டிங் வைக்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஒன்று வச்சா போதாதே, பல வைக்கணும். எத்தனை லட்சம் செலவு பண்ண முடியும்? ஸோ ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பல ஸ்டோர்ஸ் திறந்தாங்க. 100 ஹோர்டிங்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஒரு ஊரில் 100 கடைகளை திறந்தா ஒவ்வொரு ஸ்டோரும் இவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தானே. இவங்களோட ஸ்டோர் சைஸோ 200லேருந்து 500 சதுரடி தான். வாடகை 25,000லேருந்து 30,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அங்கே வேலை செய்கிறவங்க அதிகபட்சம் 3 பேர். ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் குறைவு தானே. ஹோர்டிங் வைக்கிறதுக்கும் இதுக்கும் செலவில் எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? இதெல்லாம் சரி, ஆனால் ஒவ்வொரு ஸ்டோரும் விளம்பரத்திற்கான ஒரு சந்தர்ப்பம்னா ஸ்டோர் லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட கவனம் செலுத்தணுமே. அதையும் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சாங்க ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ். 99 பாயிண்ட் செக்லிஸ்ட் ஒன்று இவங்கக்கிட்ட உண்டு. இதில் 90 பாயிண்ட்ஸ் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்த பற்றி யோசிக்கவே செய்வாங்களாம். 10% டீவியேஷன் இருந்தால் கூட அந்த இடத்த எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு. ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸா? அவங்க நம்ம நெய்பர்ஹுட் ஆப்டிஷியன் அப்படின்னு மக்கள் மனசில் பேர் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் வர வழியில் ஸ்டோர்ஸ் கண்ணில் படணும், அப்போ தான் தேவைன்னு வரும்போது நம்ம கடைக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு நிறையவே இருந்தது. ஸ்டோருக்கான இடத்தை கண்டுபிடிக்க 99 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதையும் மீறி கஸ்டமர்ஸ் கவனத்தை ஈர்க்க எப்படிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் கவனம் செலுத்தினாங்க தெரியுமா? கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ். என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்வையொன்றே போதுமேயோட கடைசி பகுதியாக அடுத்த பகுதியில் பார்ப்போம். இன்றைக்கி நமக்கான பாடங்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதல் பாடம், வாடிக்கையாளர்களோட தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயல்படும் திறன். உலகமே ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்த வேளையில் வாடிக்கையாளர்களுக்கு எது தேவை, என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்ணாடிகள் வாங்குறவங்க நிச்சயம் போட்டு பார்க்க விரும்புவாங்கங்கிறத உணர்ந்து அதை திடமாக நம்பி அதுக்கேற்ற மாதிரி தங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் உருவாக்கினாங்க இல்லையா? சவால்கள் எல்லாம் வாய்ப்புகள் தான் அப்படின்னு நினச்சி துணிஞ்சு தொழிலில் இறங்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக பயன்படுத்தினா நிச்சயம் வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவோம். ரெண்டாவது பாடம், பிராண்ட் விசிபிலிட்டி. இதை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம்.
ஒரு பொருளை விற்றாலும் சரி, சர்வீஸை விற்றாலும் சரி, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வேண்டாமா? ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் தங்களோட பிராண்டை உருவாக்கின விதம், டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிற தெளிவு, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி, இவை எல்லாமும் நாம் கற்றுக்க வேண்டிய இன்னொரு பாடம். 3வது பாடம், யோசித்து அளவோடு செலவு செய்கிறது. ஃப்ரூகாலிட்டி ரொம்ப அவசியம். இதுக்கு கஞ்சத்தனம்னு பொருள் இல்லை. எதுக்காக, எப்போ, எவ்வளவு செலவு செய்கிறோங்கிற தெளிவு ஆண்டர்ப்ரனருக்கு அவசியம் இல்லையா? எல்லா செலவுகளையும் கண்காணித்து வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு, அதாவது ஒழுங்காக பட்ஜெட் போட்டு சரியான முடிவுகள் எடுத்து செய்கிற தொழில் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். ஹோர்டிங் வைக்கலாமா, கடைகள் திறக்கலாமா அப்படின்னு முடிவு செய்ய ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் பயன்படுத்தின யுக்தி என்னன்னு யோசிச்சு பாருங்கள். பிஸ்னஸ் கதை கேட்க எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் பற்றின தகவல்களோடு கடைசி பகுதியை கூடிய விரைவில் பார்க்கலாம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.